ரெக்சோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அபிமான எண்கணிதம் மற்றும் பிரமிடாலஜியில் உலக சாதனை படைத்த திருமதி யாமினி ஆனந்த்குமார். துளாராசி நேயர்களே, துலாம்னாலே சுக்கிர பலம் பெற்றவங்க. அப்படின்னா என்னங்க? சுக்கிர பலம்னா என்னங்க? எல்லா வைபோக வாழ்க்கையுங்க. வீடு, வாகனம், புகழ், அனைத்து சகல சௌபாக்கியமும் இந்த துளாராசிகளுக்கு உண்டுங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, மௌனம் நல்லதா இல்லை சத்தம் நல்லதா, இப்படி இருந்தால் என் வாழ்க்கை மென்மேலும் மெருகூட்ட முடியும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா நம்ம சுக்கிர பலம் பெற்ற துளாராசியை நம்ம ஒரு பார்வையை கண்டிப்பாக பார்ப்போம். துளாராசிக்காரங்களுக்கு இனிமேல் வர காலகட்டத்தில் ரொம்ப வைபோகமான வாழ்க்கை உண்டுங்க. அனைத்து வித பதவிகளும் கிடைக்கும். பதவினா சாதாரண பதவிலாம் நினச்சிடாதீங்க. பெரிய பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு வாய்ப்புகள் தருவாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சரியான முறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா மென்மேலும் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சிறகடித்து பறக்குங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, துலாம் எப்பவுமே ஒரு சுக்கிரனோட எப்படி பலமாக இருப்பாருங்க, எல்லாம் அறிவாக இருப்பார், எல்லா துறையிலும் மென்மேலும் வரணும்னு நினைப்பார், பின் வாங்க மாட்டார், முன் வைத்த காலை பின் வாங்கவே மாட்டார். தாயை ரொம்ப நல்லா பார்த்துப்பார். தந்தையை விட அவர் என்ன பண்ணுவார், துளாராசிக்காரங்க அம்மா சொல்கிறது ரொம்ப கேட்பாங்க. அது கூட அம்மா அன்பாக சொன்னால் தான் கேட்பாங்க, அம்மா அதட்டி சொன்னாங்கன்னா கேட்க மாட்டாங்க. அப்போ இந்த துளாராசிக்காரங்களை எப்படி அந்த தாய் தந்தையர் பார்த்துக்கணுன்னா, அவங்க கரெக்டான வழியில் போகும்போது தட்டி கொடுத்து பாருங்கள், வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இனிமேல் வர காலகட்டத்தில் துலாம்னா என்னங்க? தராசு, தரம் போல் இருப்பாங்க. தராசு எப்படி இருக்கோ, தரமான வாழ்க்கையை வாழணும், தரமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் மட்டும் நினச்சா போதாது இல்லையா? அப்போது எல்லார்கிட்டையும் மைனஸ் ப்ளஸ் எல்லார் கையிலையும் உண்டு கண்டிப்பாக. அப்போ அவங்களோட மைனஸை நம்ம பெரிதளவு படுத்தாமல் என்னெல்லாம் ப்ளஸ் இருக்கோ அதுக்கேற்றாற் போல் அனுசரித்து வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா துலாம் ராசிக்கார மிஞ்ச யாராலையும் முடியாதுங்க. அவர்களுக்கு இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னா, அதாவது ஊர் பிரயாணம்னு சொல்லுவாங்க, இடம் மாற்றம் கண்டிப்பாக இவங்களுக்கு நிகழப்போகுது. இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அந்த இடம் மாற்றம்ன்றது சொந்த வீடாக கூட இருக்கலாம், இல்லை வெளியூர் போக வேண்டிய வாய்ப்புகள் இருக்கலாம். வண்டி வாகனம் கண்டிப்பாக வாங்குவாங்க. அது ஸ்கூட்டியாக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம். ஏதோ ஒரு வாகனம் உங்களுக்கு அமைப்பு உண்டு. மார்க்கெட், அதாவது எப்படின்னா காய்கறி சந்தை, அதில் ஒரு வியாபாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஒரு யோகா அமைப்பு உண்டு. அது அவங்க தாராளமாக இனிமேல் வர காலகட்டத்தில் கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க. காய்கறி வியாபாரங்கள் நீங்கள் பண்ணும்போது நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இனிமேல் நிகழ்த்தி கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் எல்லாத்துக்கும் ஒரு அதிபதியாக ஆயிடுறாரு. அப்போ என்ன பண்ணலாம் நீங்கன்னா, காய்கறி எப்படி நம்ம வியாபாரம் பண்ணுறோமோ, வாரத்துக்கு ஒரு முறை யாராவது இல்லாதவர்கள் கூட சொல்ல வேணாம், ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு தோன்றும் இல்லையா, அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணால் ஏதோ ஒரு வெண்டைக்காய் கொடுக்கலாம். நீங்கள் வெண்டைக்காய் கொடுக்கும்போது ரொம்ப நம்ம நல்லா இருப்போம். நீங்கள் யாரையா பாருங்களேன், அதிகமாக இந்த துளாராசிக்காரங்க வெண்டைக்காய் நிறைய சாப்பிடுவாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஏன்னா அதனோட அதிபதி இந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். அப்போது நீங்கள் காய்கறி வியாபாரம் பண்ணணும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணணும், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணணும், ஸ்பைசஸ் பண்ணணும், சூப்பர் மார்க்கெட் வைக்கணும், இந்த மாதிரி எண்ணற்ற கடைகள் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாம் துளாராசி நேயர்களும் தாராளமாக பண்ணுங்கள். நேரம் காலம் பார்த்து, தேதியை பார்த்து, ஏதாவது எந்த ஓரை உங்களுக்கு சுக்கிர ஓரை பலமாக இருக்குன்னா சுக்கிர ஓரை அந்த பலமான டைமாக பர்டிகுலர் டைம் எடுத்துக்கோங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, இல்லை மேடம் எனக்கு அதெல்லாம் தெரியாது மேடம் சில பேர் சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு தேதியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. துளாராசிக்காரங்க யார்? சுக்கிரன் எங்கே இருக்கார்? 6 இருக்கார். மேம் அந்த 6 நான் மிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறேன், 15 சூட்டபிளாக எடுத்துக்கோங்க, 24 சூட்டபிளாக எடுத்துக்கோங்க. இல்லை மேம் 3மே நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கூட்டியன் 6 வரும், கண்டிப்பாக வராமல் இருக்காது ஏதோ ஒரு இடத்துல. அப்போ கூட்டியன் 6 வரதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி இந்த துளாராசிக்காரங்க என்ன பண்ணலாம், வியாபார விஷயத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வியாபாரம்ன்றது காய்கறி, பழ வகைகள், இந்த மாதிரி விஷயங்கள் துலாம் ராசிக்காரங்க பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் தாராளமாக இந்த ஃபுட்டை பற்றி நீங்கள் தாராளமாக பண்ணீங்க, இதை பற்றியான மேற்படிப்பு படிச்சிங்க, விவசாயத்தை படிச்சிங்க, அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி விஷயம் சம்மந்தப்பட்ட எல்லாமே இந்த துளாராசிக்காரங்க பண்ணாங்கன்னா இதன் மூலயமா நீங்கள் வெளிநாடு பயணம் போய் உங்கள் பேர் சொல்கிற அளவுக்கு, அதாவது நல்லா ஃபெமிலியராக ஆகிற அளவுக்கு உங்களுக்கு எல்லா பதவிகளும் எல்லா நல்ல விஷயங்களும்
மென்மேலும் உங்களுக்கு நடக்க நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு நம் துலாம் ராசி நேயர்களுக்கு. துலா ராசிக்காரங்களுக்கு முழுமையாக எனக்கு எல்லாமே நடக்கணும் மேடம், நீங்கள் சொல்கிற மாதிரி காய்கறிக்கு வியாபாரம் பண்ணுறோம், எல்லாமே நாங்கள் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம், இனிமேல் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றீங்க. இன்னும் முழுமையாக நாங்கள் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, துலா ராசிக்காரங்க ஸ்பெஷலாக நம்ம காஞ்சிபுரம் போகலாமுங்க. காஞ்சிபுரம்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும், காஞ்சி பட்டு ஞாபகம் வரும் இல்லையா? அதை மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் காஞ்சி காமாட்சியை பாருங்கள், அங்கே இருக்க எல்லா கோவிலையும் போயிட்டு வாங்க, ஒரு பார்வை பார்த்துட்டு வாங்க. ஏகாம்பரேஸ்வர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அங்கே இருக்க எல்லா கோவிலும் ஒரு 5-6 கோவில் சுற்றி இருக்கும். உலகளந்த பெருமாள் கோவில் இருப்பார். டைம் எடுத்துக்கோங்க. காலைல வந்து இயர்லியாக சீக்கிரமாக கிளம்புற மாதிரி. வெள்ளிக்கிழமைன்னும் போது உங்களுக்கு மேம் கூட்டமாக இருக்கும் அப்படின்னிங்கன்னா, சரி உங்களுக்கு டைம் தோது போல் எந்த டைம் சூட்டபுளாக இருக்கோ அந்த டைம் எடுத்துக்கிட்டு ஃபேமிலியோட எல்லா கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோவில் போயிட்டு வாங்க. போயிட்டு வரும்போது சந்தோஷமாக காஞ்சிபுரத்தில் பட்டுச்சேலைகளும் எடுத்துகிட்டு வாங்க, போட்டுக்கோங்க. சுக்கிரனுக்கு அதிபதி இல்லையா, நான் சொல்லலாம் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு தான் வருவீங்க. போட்டுக்கோங்க. நல்ல ஆடை ஆபரணங்களை அணிஞ்சுக்கோங்க, நல்ல வளையல் போட்டுக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் அதிகமாக நடக்கும். இது ஒரு முறை நீங்கள் காஞ்சி காமாட்சி வந்து வருடத்திற்கு ஒரு முறையோ இல்லை 2 முறையோ போயிட்டு வருவது சிறப்பு. அதன் பிறகு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலில் மகாலட்சுமி இருப்பாள். ஏதோ ஒரு நம்மளுக்கு பிடித்த அம்மன் வந்து அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அந்த அம்மாவை வந்து நீங்கள் வழிபட்டு வாங்க. ஏதாவது நீங்கள் உங்களுக்கு பிடித்த உணவு, எந்த உணவு உங்களுக்கு பிடித்ததாகவே நம்ம எடுத்துப்போம். கேசரி பிடிக்குமா, அதை எடுத்துக்கோங்க. கூழ் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த கூழ் கூட நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு 4 பேருக்கு கொடுங்க. இந்த காலகட்ட டைமில் வந்து ரொம்ப வெப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுனால 4 பேர் அந்த கூழ் குடிக்கும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது வெற்றி உண்டுங்க. எல்லாமே நம்ம ஒரு நிவாரணம் மாதிரி நம்ம நினச்சிக்கோங்க. எப்படின்னா, ஒரு துளி நிவாரணம், அதாவது மேம் பரிகாரம் வந்து எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னா, நீ எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை, நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறோம், சின்ன விதைக்கு நம்ம தண்ணி ஊற்றி திடீர்னு பார்த்தா அது மரமாக வந்து நிற்கும். நீ என்ன பண்ணியோ அதுதான் ஒரு நாள் உனக்கு நிழலாக தரும். அந்த மரம் உனக்கு நிழலை தரலாம். செடி கொடிகள் எதுவாக இருந்தாலும் அந்த மரம் உனக்கு பழங்களை கொடுக்கலாம். எவ்வளோ நல்ல விஷயங்களை உங்களுக்கு நடத்தி கொடுக்கலாம். உடனே இன்றைக்கி ஒரு விஷயம் பட்டால் நாளைக்கு நடந்துருமோ, நாளைக்கு அதுக்கு பிறகு நடந்துருமானா, நடக்குமா கிட்ட நீ நடக்கும் சொல்லி பாருங்கள். இது நடக்கும். எனக்கு நல்ல ஒரு ப்ளஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது, இன்றைக்கி ஒரு விஷயம் இது பண்ணேன், ஏதோ ரூபத்தில் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இப்படியா நீங்கள் துளாராசிக்காரங்க பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. தாயை நல்லா பார்த்துக்கிற ஒரு யோகம் உண்டு. அதனால் தந்தையை விட்டுறாதீங்க. தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்யுங்க. ஏன்னா அவர் உங்களை ஒரு முதுகெலும்பாக பார்த்துருப்பார் இல்லையா, அந்த முதுகெலும்பு நம்மளோட பேக் போன். நம்ம பேக் போன்னும் போது தாய் தந்தையர் இல்லாமல் நம்ம இந்த உலகத்துக்கு வரல. நம்ம தாய் தந்தையரோட கடவுளோட அனுகிரகனோட நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்க ஒவ்வொரு குழந்தையும் தாயும் தந்தையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அன்பாக பேசுங்கள், அன்பை மட்டும் விதையுங்கள். கோபத்தை அப்படி ஓரமாக தூக்கி வைங்க. துலா ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே நன்றாக இருக்கும்.